ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலம் உண்டாவதாக. இந்த வேளையில் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். சென்ற வாரத்தில் ஒரு மனிதன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது என்ன நடக்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியே நடக்கும் என்று சொல்லி சில காரியங்களை பார்த்து அதில் முதல் காரியத்தை மாத்திரம் நம்ம பார்த்தோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் முதலாவது நம்முடைய கூப்பிடுதலை ஜெபத்தை கேட்கிறார், நம்முடைய நெருக்கத்தை இடுக்கத்தை கண்ணோக்குகிறார், நம்முடைய உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் தான் தெரிந்து கொண்ட யாவருக்கும், தனக்கு பயப்படுகிற யாவருக்கும் தன்னுடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துகிறார். உடன்படிக்கையாகிய புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையில் அங்கே நாம் பார்க்குறோம், கிறிஸ்து இயேசுவை பின்பற்றும்படியான ஒரு உடன்படிக்கை நமக்கு கொடுத்து நித்திய ஜீவனை நமக்கு அவர் உறுதி செய்கிறார். அல்லேலூயா. அப்படி உடன்படிக்கை செய்த ஜனங்களோடு கூட அவர் மிகுந்த கிருபையின்படி அவர் இறங்குகிறார். அந்த இக்கட்டு நெருக்கத்தை பார்த்து மனஸ்தாபப்படுகிறார், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார். ஒருவேளை அவர்கள் ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து ஆண்டரை விட்டு பிரிந்து போன நிலைமையிலும் கூட அவங்க மறுபடியுமாய் ஆண்டரை நோக்கி கூப்பிடும் பொழுது தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு கூட சொல்கிறார், நீ ஜெபம் பண்ண வேண்டாம் அந்த ஜனங்களுக்காக என்று. அப்படி சொன்னால் கூட அவங்க படுகிற தீங்கிற மனஸ்தாபப்பட்டு அவங்க அதை உணர்ந்து கொண்டு திரும்பும்போது, மனம் திரும்பும்போது ஏற்றுக்கொண்டு இறங்கி அவளை ரட்சிக்கிறார், விடுவிக்கிறார். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவரை நாம் எப்பொழுதும் கூப்பிட, தெரியப்படுத்த, சிறிய காரியமோ பெரிய காரியமோ ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும், கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. அப்போ அதற்குரிய மகிமை, உதவி, ஒத்தாசை உன்னதத்துலேருந்து நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. நம்ம பாடலாக பாடினோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த காரியத்தின் காரியங்களை நம்ம 107ஆம் சங்கீதத்தில் நம்ம ஒரு எடுத்துக்காட்டாய் ஒரு 5 காரியங்களை, நிகழ்வுகளை அங்கு ஆண்டவர் சொல்லியிருப்பதை நம்ம பார்க்குறோம். இதில் முக்கியமான காரியம் என்னவென்றால், இதெல்லாம் பார்த்து நாம் ஞானம் அடைய வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த சங்கீதத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. 106ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை பார்த்தோம். அதன் நிறைவேறுதல் எப்படி ஒரு 5 காரியங்களில் நிறைவேறினது என்பதை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு இன்னும் நல்லா புரியும். நம்முடைய வாழ்க்கையில் அது செயல்பட உதவி செய்யும். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட இந்த காரியத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஏசாயா, எரேமியா தீர்க்கதரிசியின் நாட்களில் நடந்த காரியங்களை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி தம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதை நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்த்து நம்ம எப்படி இந்த காரியத்தில் ஆண்டவர் செயல்படுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது அப்படியே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவார் என்கிற காரியங்களை பார்க்க முடியும். இந்த 107ஆம் சங்கீதத்தில் 1 முதல் 9 வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் இதை இந்த 2 நிமிஷத்தில் சொல்ல வளர்க்குறது கஷ்டம். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் சொல்லப்பட்ட இந்த காரியங்களை வீட்டில் போய், இன்றைக்கி சபையில் இதை குறித்து நம்ம தியானித்தோம், செய்தி வேளையில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் நீங்கள் இன்னும் வாசிக்கும் பொழுது கண்டிப்பாக வாசிங்க. அல்லேலூயா. சத்தியம் நமக்குள்ளே பூரணமாய் நிறைவேறணும், பூரணப்பட வேண்டும். ஏதோ நீ கேட்டோம், சில காரியங்கள் நமக்கு புரிஞ்சது, நிறைய காரியங்கள் புரியலை, அடுத்த வாரத்தில் எல்லாம் மறந்து போவோம். அப்படி இருக்கக்கூடாது. இந்த சத்தியங்கள் நித்தியமானவைகள், நம்முடைய மனசில் நித்திய காலங்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அது செயல்படும் பொழுது தான் நம்ம விட்டு எடுபடாது. அப்போது இந்த 107ஆம் சங்கீதத்தில் இப்படி என்ன இதனுடைய சாராம்சம் என்று பார்க்கும் பொழுது அங்கு நாம் பார்க்கிற வேளையில் இங்கு ஜனங்களை பார்க்கிறோம். ஜனங்களுடைய அனுபவம் எப்படியா இருக்கிறது, அவங்களுக்கு ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இக்கட்டு ஆபத்தாய் வருகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு நெருக்கம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் உள்ள நெருக்கங்கள் வேறு, எதிரிகளால் வரக்கூடியது. இந்த நாளிலே நம்முடைய எதிரியாகிய பிசாசனவன் நமக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்களை செய்வதை நம்ம பார்க்குறோம். பிற மாம்சத்தில் இருக்கிற ஜனங்களை எழுப்பி பிசாசனவன் நமக்கு எதிராக செயல்படுகிற, பேசுகிற காரியங்கள் ஏராளம். அல்லேலூயா. இவை யாவற்றிலிருந்து நம்முடைய ஆண்டவரை ரட்சிக்கிற நல்ல தெய்வமாக இருக்கிறார்.
அல்லேலூயா. அந்த அனுபவங்களை தான் நம்ம பார்த்தோம். இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வந்த காரியங்கள்லாம் இன்னும் அதிகமான நெருக்கங்கள், ஆபத்துக்கள், அவங்களால செயல்பட முடியாத நிலைமை. அப்போ இப்படிப்பட்ட வழியில் அவங்க சோர்ந்து போய் பின்மாறி போன காரியங்கள், அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குது. ஆனால் ஆண்டுடைய கிருபையினால் நாம் இன்றைக்கு சோர்ந்து போகும்படியான எத்தனையோ போராட்டங்களில் நமக்கு ஆண்டவர் வெற்றியை தரும்படி இவைகளை நமக்கு எழுதி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி தந்திருக்காங்க. 107ஆம் சங்கீதம் 43ஆம் வசனம் யாராவது வாசிக்கலாம். எவன் ஞானமுள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். அப்போ இந்த கொடுக்கப்பட்ட சம்பவங்களில் இருந்து நாம் தேவ ஞானத்தை அடைந்தவர்களாக இதை நாம் பார்க்க வேண்டும். அல்லது இதன் மூலமாக நமக்கு கூடுதலான ஞானம் கொடுக்கப்படும். இது நிமித்தம் கர்த்தருடைய கிருபையை நம்ம இன்னும் அதிகமாய் உணர்ந்து இன்னும் அதிகமாய் அவரிடம் நம்ம அன்பு கூற வேணும், விசுவாசிக்கணும், நம்பிக்கை வைக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த காரியங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஜனங்களுக்கு இக்கட்டாகிய ஆபத்து வருது. அவங்க சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்படுறாங்க அவங்க பண்ண தப்புனால. அப்படி இருந்த போது கூட அந்த துன்பங்கள் வருது. அந்த துன்பங்கள் எப்படியாகப்பட்டது? அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது நம்ம போன வாரத்தில் பார்த்தபடி ஆண்டவர் மனம் இறங்கி அவங்களுக்கு இறங்குற காரியத்தை பார்க்குறோம், தேவதூரில் அனுப்புறதை பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட வழியில் ஆண்டவருடைய கிருபை நமக்கு அதிசயங்களை செய்கிறது. அல்லேலூயா. எப்படிப்பட்ட நிலைமையானாலும் நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு அதிசயம் செய்து விடுவிக்கிற தெய்வமாக இன்றைக்கும் இருக்காங்க. அல்லேலூயா. ஏதோ கூட்டத்துக்கு போனால் கொஞ்சம் பேருக்கு ஐசியாக இருப்பதும் இல்லை, நான் இருக்கிற இடத்துல நான் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவேன். என்னுடைய வாழ்க்கையில் என்னை விடுவிக்கும்படியான ஐசியாக அற்புதங்களை இன்றைக்கும் செய்வார். அல்லேலூயா என்கிற காரியம் மிக மிக அவசியமானது. அது மாத்திரமல்ல, இதனால் நன்றி உள்ளவனாக நான் அவரை துதிக்க வேண்டும், துதிக்கிறவனாக மாற வேண்டும். அல்லேலூயா. ஆலயத்திற்கு வந்து மாத்திரம் இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றிந்த உள்ளத்தோடு கூட நம்ம ஆண்டவரை உயர்த்துவது, துதிப்பது அவருக்கு பிரியமானது. அவருடைய கிருபை அவருடைய அன்பாகிய கிருபை நம்மேல் உண்டாகிறது. அந்த கிருபையை குறித்து நம்ம பார்க்கும்போது அது நித்திய ஜீவனுக்கு ஏதுவானது. கிறிஸ்து இயேசுவோடு கூட நித்திய காலமாக இருக்கும்படிக்கு நம்மை தெரிந்து கொண்ட தகுதிப்படுத்துகிற கிருபையாகிய அன்பு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையின் அந்த பரிமாணத்தை ஹல்லேலூயா ஒரு புத்தகமாக எழுதணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எப்போ தெரில, நேரம் கிடைக்குன்னு தெரில. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதே பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவின் அன்பு, தேவனுடைய அன்பு, பரிசுத்தருடைய அன்பு அங்கே எப்படி கிருபையாய் வெளிப்பட்டது என்று சொல்லி நீங்களும் தனிப்பட்ட விதத்தில் நீங்கள்லாம் ஒரு குறித்து வைத்துக்கொண்டு நினைவு கூறும் பொழுது, ஓ என் ஆண்டவர் எவ்வளவு அன்பாக இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன் என்கிற ஒரு தைரியம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. அந்த கிருபை நிமித்தம் இறங்கி நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஐஸ்வர்யங்களை செய்கிறத உணர்கிற ஒரு ஞானம் நமக்கு வேணும். அல்லேலூயா. இதை உணர்ந்தால் நம்ம எந்த பிரச்சனையும் பெருசாக நினைக்க மாட்டோம், எந்த பிரச்சனையும் நம்ம ஆண்டோட சொல்ல யோசிக்க மாட்டோம். ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவோம். அவருடைய நம்ம கூப்பிடுறதுனால, நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால அப்போ நமக்கு ஐசியங்களை அற்புதங்களை செய்து நம்ம விடுவிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஆண்டுடைய ஜனங்கள் அல்லேலூயா எத்தனையோ முறை பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு எச்சரித்தும் கூட அவங்க கீழ்ப்படியவில்லை. ஆகவே ஆண்டவர் மறுபடியும் சொன்னார், நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று திடசாட்சியாக எச்சரித்தார். இதுவும் கேட்கல அப்படின்னா நான் உங்களை இப்படி தண்டிப்பேன் என்று சொல்லி தண்டித்த ஒரு காரியம் இருக்குது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லை. ஆனாலும் போராட்டங்கள் இருக்குது. இந்த உலகம் பிசாசுகள் இருக்கிறதுனால அந்த போராட்டங்களில் ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது இந்த காரியத்தை பார்க்கும்போது ஒரு 7 விதமாக ஒவ்வொரு பகுதியும் நம்ம பிரித்து நீங்கள் ஆராயும் பொழுது நிச்சயமாகவே என் ஆண்டு எனக்கு செய்வார் என்ற விசுவாசம் கண்டிப்பாக அந்த ஞானம் வரும். ஆண்டுடைய கிருபையை நம்ம உணர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. அப்போது இந்த முதல் பகுதியை நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 107 1 முதல் 9 வரைக்கும் அது இருக்கட்டும். அதில் நம்ம பார்க்குறோம் குறிப்பாக 2வது வசனம், கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலுமிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். அல்லேலூயா. எங்கிருந்து மீட்கப்பட்டவங்க? பல தேசங்களில் சத்துருவுக்கு அடிமையாக இருந்த தம்முடைய ஜனங்கள் மீட்கப்பட்டாங்க. அல்லேலூயா.
அது எப்படி மீட்கப்பட்டாங்க என்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். இப்படி ஒவ்வொரு 4-5 பகுதியிலும் ஆண்டவருடைய காரியம் எப்படி வெளிப்பட்டது என்று நீங்கள் ஆராயும் பொழுது அல்லேலூயா ஆண்டவருடைய கிருபையை ஞானம் அடைந்து நம்ம உணர்ந்து கொள்வோம். முதலாவது காரியம், இந்த இக்கட்டாகிய சத்ருவின் கைக்கு விடப்பட்ட அவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்போ என்ன ஆபத்து இவர்களுக்கு, ஏன் ஆபத்து வந்தது என்கிறத நம்ம பார்த்தோம் என்றால் நமக்கு புரியும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எசேக்கியாவின் குமாரனும் யூதாவின் ராஜாவும் ஆகிய மனாசே எருசலேமில் செய்தவைகளின் நிமித்தம் அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைய பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஜனங்கள், அவளுக்கு ஒரு ராஜா. ஆண்டவர் ஏற்கனவே சொன்னாங்க, உனக்கு ராஜா வேண்டாம், நான் ஒன்று நடத்துகிறேன். ஹல்லேலூயா. இல்லை எங்களுக்கு ராஜா தான் வேணும். அப்போது அவனால் உங்களுக்கு துன்பம் வரும். அவன் செய்கிற காரியங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேலான காரியங்களெல்லாம் எடுத்துக்கொள்வான். அப்படி அவன் தனக்கு தான் அவன் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும் அன்றி உங்களுக்கு வருகிற பலன் கொஞ்சமாக இருக்குன்னு எவ்வளோ சொல்லியும் கேட்கல. ஆகவே ஆண்டவர் அவளுக்கு ராஜாவை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட வேளையில் இந்த ராஜா என்ன செய்தான் என்று பார்க்கும்போது, இவருடைய தகப்பனார் எசேக்கியா ராஜா ஒரு நல்ல ராஜா. ஆலயம் பூட்டி கிடந்த ஆலயத்தை திறந்து மறுபடியும் ஆண்டுடைய ஜனங்கள் கொஞ்சம் பணம் காசு வந்தால் போதும், நல்ல விளைச்சல் வந்தால் போதும், ஆண்டவரை மறந்துடுவாங்க, ஆலயத்துக்கு போக மாட்டாங்க. ஆலயத்தை பூட்டி போடும்படியான ஒரு நிலைமை வந்தது. சாலமோன் ராஜாவால் கட்டப்பட்டு தேவ மகிமை இறங்கிய ஆலயம் ஜனங்கள் இப்பொழுது ஆண்டவரை விட்டுட்டு ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து ஒரு ஆராதிப்பதை விட்டுவிட்டபடினாலே, பிரஜாதி மக்களுடைய வழியிலே அவங்க சென்றபடினாலே, விளைச்சலுக்கு ஒரு தெய்வம், மலைக்கு ஒரு தெய்வம், நம்ம ஊர் மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தெய்வம் இருக்கிறபடினாலே அவங்க அதை பார்த்து அவங்களோட சகவாசம் வச்சு அவங்களோடு கூட அவங்க வழியை பின்பற்றபடினாலே அங்கு ஆலயம் மூடப்பட்டு கிடந்த வேளையிலே எசேக்கியா ராஜா வந்து அவன் ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணி அந்த ஆலயத்தை திறந்து தேவ நியமங்களை அவன் நிறைவேற்றான் என்று பார்த்தோம். அவனுடைய வாரிசாகிய இந்த மனோசே என்ன செய்தான் என்று பார்க்கும் பொழுது, அங்கே 21:10 முதல் 15 வசனங்கள், 23, 26 வசனம், 24, 3 வசனங்களை அவன் என்ன செஞ்சாங்கன்னு நம்ம பார்க்க முடியும். 2 ராஜாக்கள். ஹல்லேலூயா. 21:10 முதல் 15. ஆகையால் கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு உரைத்தது, யூதாவின் ராஜாவாகிய மனாசே தனக்கு முன்னிருந்த எமோரியர் செய்த எல்லாவற்றை பார்க்கிலும் கேடாக இந்த அருவருப்புகளை செய்து, கேடான அருவருப்பை செஞ்சான். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்கள எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னால் ஆண்டவர் ஏன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு காரியம், எமோரியரின் காலம் இன்னும் நிறைவாகலை. அவங்களுடைய அருவருப்புகள் அவங்க காலம் நிறைவேறி அவங்க நியாயந்திருக்கப்பட்டு அதுக்கு பிறகு அவங்க கூட அந்த தேசத்துக்கு போனால் போதும். இல்லாட்டா எமோரியரின் காரியங்களை கற்றுக்கொள்வாங்க தன்னுடைய ஜனங்கள் என்று சொல்லி எமோரியரின் காலம் நிறைவேறு மட்டும் ஆண்டவர் எகிப்து தேசத்திலே அவங்களை அடிமையாக வைத்திருந்தார். அப்போ அப்படிப்பட்ட நாட்களில் இந்த எமோருடைய அருவருப்பு எல்லாமே விக்கிரக வணக்கம், வேசித்தனம், உபச்சாரம், ஹல்லேலூயா, அதை குறித்த எந்த விதமான ஒரு அறிவும் இல்லாதபடிக்கு அங்கு இப்படி அவங்க அநேக காரியங்களை துணிகரமாய் செய்ததை நம்ம பார்க்குறோம். இந்த 21ஆம் அதிகாரத்தில் நம்ம இன்னும் பார்க்கும்போது எமோரியருடைய அருவருப்பை செஞ்சாங்க. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து பார்க்கும்போது இப்படி தொடர்ந்து விக்கிரகங்களுக்கு முன்னிலை கொடுத்து அவங்க விக்கிரக வணக்கத்தை அங்கே நிறைவேற்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அது மாத்திரமல்ல, ஆலயத்துக்குள்ளே கூட விக்கிரகத்தை கொண்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்று நம்ம பார்க்குறோம். இது எப்படி ஹல்லேலூயா, எப்படி ஆண்டவருக்கு அருவருப்பான காரியத்தை துணிந்து அவர்கள் செய்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்படிப்பட்ட எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்நாள் வரை என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கோபம் மூட்டினார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அருவருப்பானதை செய்து ஆலயத்தில் அருவருப்பானதை கொண்டு வந்து ஆண்டவருக்கு கோபம் மூட்டினார்கள் என்று நம்ம பார்க்குறோம். 23, 26 எப்படியாக வாசிக்கிறோம். அப்போ இந்த ராஜா செஞ்சதுனால ஆண்டுடைய கோபம் பெருகினது. அவர் எச்சரித்தபடியே தம்முடைய ஜனங்களை எல்லா தேசத்திலும் அவர் அலைய பண்ணினார், அடிமைகளாக அலைய பண்ணினார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். 24:3 மனோசே
தன் எல்லா செய்களினாலும் செய்த பாவத்தின் நிமித்தம் யூதாவை தமது முகத்தை விட்டு அகற்றும்படி கர்த்தருடைய கட்டளையினால் அப்படி நடந்தது. அவன் குற்றமற்ற இரத்தத்தை சிந்தினா, எருசலேமை அப்படி செஞ்சதுனால ஆண்டவர் அவனை மன்னிக்க சித்தம் இல்லாதிருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்கள் தேசத்துக்குள்ளே ராஜாவால் கொண்டு விட்டப்பட்டதுனால ஆண்டவருடைய கோபம் வந்தது என்று நம்ம பார்க்குறோம். இதனால அவர்கள் சத்துருவின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. நாமும் ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நமக்குள்ளே காணப்படும் பொழுது நம்முடைய சத்துருவின் கையில ஒப்பு கொடாதபடிக்கு, பிரியமானவர்களே, எது சுத்தம் எது பரிசுத்தம் என்பதை வேத வசனங்களின்படி அறிந்து, நம்முடைய சிந்தனை ஆண்டுக்கு பிரியமான பரிசுத்தம், நம்முடைய பேச்சு ஆண்டுக்கு பிரியமான பரிசுத்தம், நம்முடைய செய்கள் ஆண்டுக்கு பிரியமானதாக இல்லாதபடி நம்ம அதை குறித்து ஒரு கண்ணும் கருத்துமாக ஆண்டுடைய வார்த்தையின்படி, கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையின்படி நிறைவேற்றாவிட்டால் மற்ற எல்லா அசுத்தமான காரியங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து நம்ம பார்க்குறோம். அங்கு ஆண்டவர் நம்ம மீது கோபப்படும்படியாக, நம்மை தள்ளி போடும்படியான ஒரு நிலை வரைக்கும் நம்ம போகுது. ஈவன் நாங்களாம் நல்லா தானே இருக்கிறோம், நாங்கள் நல்லவர்கள், அல்லேலூயா, ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஆண்டு சொல்கிறார், உங்களுக்கு பக்தி வைராக்கியம் இல்லை, நீங்கள் ஒரு அனலும் இல்லாத குளிரும் இல்லாத ஒரு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிற அப்படின்னால நான் உங்களை வாந்தி பண்ணி போடுவேன். அப்படி ஆண்டு மேலே ஒரு அனல், பக்தி இல்லை. அல்லேலூயா. ஒரு பக்தி இல்லாத மனுஷன் கூட ஆண்டுடைய வார்த்தை கேட்டு ஏற்றுக்கொள்வான். ஆனால் தெரிஞ்சு இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தையை தெரிஞ்சு ஆண்டு மேலே ஒரு பக்தி இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு பக்தி வைராக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இடத்துல வைராக்கியத்தின் வாஞ்சியாக இருக்கிறார். என் ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிறார் என்று சொல்லி அங்கு பவுல் சொல்வதை நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு வைராக்கிய அன்பு இல்லாத அப்படினால அங்கே ஆண்டு அருவருக்கிற காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆண்டவர் அந்த இடத்தை விட்டு வெளியே போகும்படியாக, ஆலயத்தை விட்டு போகும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் நீங்கும்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டதை நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டினால் அவர்கள் தங்களுக்கு தங்களே வருவித்து கொண்டது நம்ம பார்க்குறோம். ஆகவே அவர்கள் சத்துருக்களின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டபடினாலே, சத்துருக்கள் வந்து அந்த தேசத்தார ஜனங்களை அவர்கள் துரத்தி விட்டபடினாலே, ஜெயித்தபடினாலே, மேற்கொண்டபடினாலே அநேக தேசங்களுக்கு சிதறி போன ஒரு பெரிய பரிதாபமான இக்கட்டாகிய ஆபத்தை பார்க்குறோம். அடுத்த தேசத்துக்கு போனால் ஏதாவது மதிப்பு இருக்குமா? அல்லேலூயா. ஒரு மரியாதை இருக்குமா? ஒரு பயம்தான் இருக்கும். அடுத்த வேளைக்கு நம்ம என்ன சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி பரிதபிக்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க வந்தார்கள் என்று பார்க்குறோம். இப்படிப்பட்ட வேளையில் அவர்கள் சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட ரெண்டாவது காரியத்தை பார்க்குறோம். எரேமியா 11:4 வாசிக்கும் பொழுது, எரேமியா 11:4 வாசிக்கலாம். நான் உங்கள் பிதாக்களை இருப்பு காலவாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே அவர்களுக்கு கற்பித்த இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கேளாத மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார் என்று அவர்களுக்கு சொல்லு. அல்லேலூயா. ஆண்டவர் ஏற்கனவே உடன்படிக்கை செய்திருக்காங்க. நீ நான் சொன்னபடி நடந்தா நான் உன் தெய்வம். அல்லேலூயா. இதான் உடன்படிக்கை. நீ என் சொல்படி கேளு, என் நியாயப்பிரமாணமாகிய இந்த கட்டளைகளை, நல்ல கட்டளைகளை நீ ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்தால் நீ என்னுடைய ஜனம், என்னுடைய பிள்ளை. இல்லை அப்படின்னா நீ என்னுடைய ஜனம் அல்ல என்று சொல்லி, ஹல்லேலூயா. நீ என் ஜனமாக இருக்கும்போது உன் சத்தத்தை நான் கேட்டு, என் சத்தத்தை நீங்கள் முதல்ல கேட்டு நான் கற்பிக்கிறபடி நீங்கள் நடந்தால் நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள் என்று சொன்ன அந்த காரியத்தை உங்களை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த எரேமியா 11:4 ஹல்லேலூயா, அவர் சபிக்கப்பட்ட நிலைமைக்கு, சத்துருவின் கைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நிலைமைக்கு அந்த ஜனங்கள் போனதை நம்ம பார்க்க முடியும். இப்போ அவர்கள் தேவ ஜனமாக இல்லை, வானத்தையும் படைத்த தெய்வமாய் அவர்கள் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தங்கள் வாழ்க்கையில் அவங்க சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆபத்தை நம்ம பார்க்குறோம். ஆகவே பிரியமானவர்களே, இதே போலத்த நிலைமையை ஏசாயா 30:1-2 வாசிக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு காரியம் நடப்பதற்கு என்ன காரணம்? அல்லேலூயா தான் பார்க்க போகிறோம். இந்த என்ன காரணம்? ஒரு தெய்வத்தை அறிந்து அப்படி ஜனமாக இருந்த ஜனங்கள், அவங்களுக்கு இப்போ எதிரிகள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் அவளுடைய அருவருப்பாகிய அசுத்தங்களால் வந்தது. அப்போ இப்படிப்பட்ட வேளையில் அவங்க என்ன நினைக்கிறாங்க? எதிரிகள் வந்து தங்களை ஜெயித்ததுனால, எதிரிகள் வந்து நம்ம மேற்கொள்ள போகிறனால, போர் வந்ததுனால இவங்க என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய ஆலோசனை, ஒரு மாம்ச ஆலோசனை, எகிப்துக்கு போனால் பழச்சிக்கொள்ளலாம், எகிப்து ராஜாட்ட போனால் அவன் பலத்தால் நம்ம பழச்சிக்கொள்ளலாம் என்று சொல்லி அங்கே தங்களுடைய ஆலோசனையின்படி நடந்து ஆண்டுடைய வாக்கை கேட்கல, சத்துருங்கில ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். 30:1-2 வாசிக்கலாம். பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி, அப்போ இப்படிலாம் எச்சரித்தும் கூட, தீர்க்கதரிசியை கொண்டு பரிசுத்தவான்களை எச்சரித்தும் கூட, என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி ஆவியானவருடைய ஆலோசனையை அவங்க தள்ளி, தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட ஆண்டுடைய வார்த்தையை தள்ளி
என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் தங்களுடைய ஆவி, தங்களுடைய வாஞ்ச, தங்களுடைய இஷ்டத்தின் போல, தங்களுடைய மனதின்படி அவங்க அதை மூடிக்கொண்டு என் வாக்கை கேளாமல் ஆண்டோடைய வார்த்தையை கேட்கல, பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்து தேசத்துக்கு போவோம், அந்த ராஜா நம்மளை காப்பாற்றுவோம் என்று எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களும் ஆகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறார். நாங்கள் ஆண்டோடைய வார்த்தையை கேட்க மாட்டோம், எகிப்துடைய ராஜா நல்லா குதிரைப்பட வச்சிருக்காரு, அவற்றை போவோம், அவர் எங்களை காப்பாற்றுன்னு சொல்லி முரட்டாட்டம் பண்ணுகிற ஒரு ஜனங்கள், ஆண்டவருடைய ஆவியை அசட்டை பண்ணி, தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை அசட்டை பண்ணி, வேத வார்த்தைகளை அசட்டை பண்ணி எகிப்தை நம்பி போன ஒரு காரியம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பாய் முடிந்தது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்கே நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய ஆவியை அவங்க அசட்டை பண்ணபடினால சகாயமடையும்படி ஆண்டவரை தேடலை. 31ஆம் வசனத்தில் இப்படியே வாசிக்கிறோம், சகாயமடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் அவரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரை மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாக இருப்பதனால் அவளை நாடி குதிரை வீரர்கள் மகா பலசாலிகளாக இருப்பதினால் அவர்களை நம்பி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ, அல்லேலூயா, பாவம், பரிதாபம். அவங்க சகாயமடையும்படிக்கு இஸ்ரவேலின் பரிசுத்தரை நாடவில்லை. அல்லேலூயா. அவங்க பலத்தை, மனுஷ பலத்தை நம்பினதை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை எப்போ மாறும் என்று வேதம் சொல்கிறது. 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஆவியானவருடைய ஆலோசனை தீர்க்கதரிசிகள் மூலமாய் கொடுக்கப்பட்டது. அதை அசட்டை பண்ணினார்கள், முரட்டாட்டம் பண்ணினார்கள், கீழ்ப்படியாத. உங்களுக்கெல்லாம் ஒரு பதில் எப்போ கிடைக்குன்னா, எப்போ ஆவியானவர் உங்கள் மேலே ஊற்றப்படும் போது, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குற, ஒப்பு கொடுக்குற காரியம் வரும்போது மட்டும்தான். ஹல்லேலூயா. உங்கள் நிலம் வனாந்திரமாக போன நிலம் வயல்வெளியாகவும் செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அல்லேலூயா. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் வனாந்திரமாக இருக்கிறது, ஆண்டவரை காணாத வனாந்திரமாக இருக்கிறது, ஆண்டோடைய செயலை கிரியை பார்க்க முடியாத வனாந்திரமாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் எப்போ உங்கள் வாழ்க்கையில் ஆவியானவர் மத்தியில் ஊற்றப்படும் பொழுது, ஹல்லேலூயா, அப்போ தான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செழிக்கும், நீங்கள் இருக்கிற இந்த பூமியும் செழிக்கும் என்று சொல்லி அங்கு கர்த்தர் அங்கு ஆலோசனை கொடுப்பதை நம்ம பார்க்குறோம். ஆகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத காரியம், ஒரு வனாந்திரமாய் அவங்களுடைய பூமி, வனாந்திரமாய் அவருடைய வாழ்க்கை, ஒரு நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இது எப்போ முடிவுக்கு வரும் என்று பார்க்கும் பொழுது, உன்னதத்திலிருந்து உன்னத பலன், ஹல்லேலூயா, உங்களுக்கு கொடுக்கப்படும்படிக்கு நீங்கள் உங்களை தாழ்த்தும் பொழுது, ஆண்டுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் அங்கு ஆவியானவர் உங்களுக்காக கிருபை செய்து கிரியை செய்து விடுதலை கொடுக்குற ஒரு காரியம் உண்டாகும் என்று சொல்லி அங்கே பார்க்குறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு 7 விதமான துன்பங்கள் வந்தது. வாசித்து முடிப்போம். சங்கீதம் 107 4 5 6 அங்கே 7 விதமான துன்பங்களை அவங்க சந்திப்பதை நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 107. அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல், இருக்கிற ஊரை பார்க்க முடியல, வனாந்திரத்திலே வனாந்திரம் கண்ணு கெட்ட தூரம் எதுவுமே தெரியாது, கல் மண் முள்ளி செடி மலை தான் தெரியுது. பசியாகவும் வாந்திர வெளி, தாகமாகவும், பசி இருந்தது அவங்களுக்கு, ஆத்மா தொய்ந்ததாகவும், தாகமா இருந்தது, ஆத்மா தொய்ஞ்சு போச்சு, நம்பிக்கை இல்லை, அலைந்து திரிந்தார்கள். அல்லேலூயா. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். சரி, அவங்களுக்கு ஒரு 6 விதமான துன்பங்களை நம்ம பார்க்குறோம். சத்துருவுக்கு அடிமையான காரியம், அதனால் அதையும் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு 7 விதமான துன்பங்களை அவங்க அனுபவிச்சாங்க. அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட வேளையில் என்ன பண்ணாங்க? ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இதான் போன வாரம் பார்த்தோம், ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது என்ன நடக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. நேரம் கம்மியாக இருக்குது, அடுத்த வாரமும் இதை பண்ணுவோம். ஏன்னா இன்றைக்கி வந்ததே லேட்டு, இன்றைக்கி திருவிருந்து நமக்கு நேரம். நீங்கள் தயவு செய்து 107ஆம் சங்கீதத்தை எல்லோரும் மறுபடியும் படிச்சுட்டு வாங்க, நல்லா புரியும். நம்ம அடுத்த வாரமும் இதை பண்ணுவோம். நமக்கு பிரியமானவர்களே, எந்த ஆபத்து வந்தாலும் அல்லேலூயா நான் கூப்பிடுவேன், என் ஆண்டவர் விடுவிப்பார். அவர் தன்னுடைய கிருபையினால் அதிசய அற்புதம் செய்து விடுவிப்பார். அல்லேலூயா. நித்திய ஆக்கினைக்கு, பாதாளத்தின் தன்னைக்கு, நரகத்தின் தன்னைக்கு என்னை விடுவித்த ஆண்டவர் இந்த உலகத்தில் நான் எதிர்கொள்கிற எல்லா சோதனை, போராட்டங்கள், கண்ணீர், கவலை, வேதனைகளையும் கூட இருந்து நான் கூப்பிடுவேன். அவனுக்கு கிருபையினாலே ஐஸ்வர்யம் செய்து என்னை விடுவிப்பார். அல்லேலூயா.
107 சங்கீதத்தை தயவுசெய்து வீட்டில் போய் நல்லா வாசிங்க. அப்படி பிரித்து பாருங்க, உங்களுக்கு இன்னும் அதிகமாக விசுவாசம் உண்டாகும், நம்பிக்கை உண்டாகும். பிரியமானவர்களே, சென்ற வாரத்தில் நம்ம பார்த்தோம் எப்படி சபையில் மக்கள் அநேக பிரச்சனைகளால் சோர்ந்து போயிருக்கின்ற வேளையில் அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய முடியும் என்றால், அவர் செய்கிற அதிசய அற்புதத்தினாலே மாத்திரம்தான் விடுவிக்கப்பட்டு, அல்லேலூயா, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்கிற காரியத்திற்கு எடுத்துக்காட்டாய் 107 சங்கீதத்தை நம்ம பார்த்தோம். குறிப்பாக 107 சங்கீதத்தில் எழுதப்பட்டதன் நோக்கம், நீங்கள் எத்தனை பேர் வீட்டில் போய் அதை படித்தீங்கன்னு தெரியாது, படிக்க சொன்னேன். ஏனென்றால் பிரசங்கத்துக்கு ரொம்ப நேரம் கம்மியாக இருக்குது. ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுக்கு சித்தமானால் புதிய ஆலயத்தில் இந்த பிரச்சனை நமக்கு இருக்காது. அல்லேலூயா. நான் சபையில் என்னை விட மக்கள் நிறையா பேச நான் விரும்புகிற ஆள். என்னென்னா அப்பப்போ பேசுகிறேன், பிரசங்கம் பண்ணுறோம், வெளியே பேச முடியும். ஹல்லேலூயா. சபை மக்கள் இங்கே சாட்சி சொல்கிறது வந்து ரொம்ப முக்கியமான காரியம். ஏனென்றால் ஃப்யூச்சரில் அவங்க வளர்ந்து வெளியே போய் ஆண்டுடைய வார்த்தையை சொல்லணும். ஹல்லேலூயா. அதான் எனக்கு பெரிய ஆசை. அதனால் சாட்சி சொல்கிறதெல்லாம் அதிகமாக இது பண்ணுறதில்ல. ஆனால் இப்போ சொல்கிறவங்க கொஞ்சம் பார்த்து அதிகமாக விவரிக்காமல் நேரங்களை பார்த்து பண்ணுறா நல்லது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே கிருபை செய்வாராக. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் எப்படி நம்ம பார்க்கும் பொழுது எல்லா இடத்துலையும் வந்து நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கவலை இருக்கிறது. ஹல்லேலூயா. சில பேர் பகிர்ந்து கொள்வாங்க, சில பேர் பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. நீங்கள் பகிர்ந்து கொண்டால் ஒன்று உங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், அல்லது 2 தேவ ஆலோசனை கொடுப்போம். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே உங்களுக்கு ஆறுதலாக தேர்தலாக இருக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்காகவே உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு யோசிக்க வேண்டாம். நீங்கள் யார்ட்டையும் பயப்பட வேண்டாம். நாங்கள் யாரையும் ஷேர் பண்ணுறது கிடையாது. ஹல்லேலூயா. யார்ட்டையும் ஷேர் பண்ணுறது கிடையாது. ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய பாரத்தை நீங்கள் சுமக்காமல் உங்களோடு கூட சேர்ந்து சுமக்கிறதுக்கு அந்த வெட்னஸ்டே ஜெபக்குழு இருக்குது. பாஸ்டர் அம்மா, அல்லேலூயா. பாஸ்டர் அம்மா வந்து வேலைக்கு போகாமல் இருக்க ஒரே காரணம் சபை இருக்குது, சபை மக்களுக்காக ஜெபிக்கணும், சபைக்காக ஜெபிக்கின்ற ஒரே காரணமாகவே இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே ஆண்டவர்கிட்ட நான் கேட்ட பொழுது 7 சங்கீதத்தை கொடுத்து தான் ஆண்டவர் கொடுத்தாங்க. ஒருவேளை இப்படி ஆண்டவர்கிட்ட நான் கேட்டது சரியா தப்பான்னு எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருந்தது. ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், போன வாரம் அதெல்லாம் தப்பு இல்லை, நீ கேட்டது சரி என்று சொல்லி ஆண்டவர் ஒரு காரியத்தை உறுதிப்படுத்தி தான் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நமக்கு உலக பிரகாரமான எத்தனையோ கவலைகள் ஒவ்வொருவருக்கும் இருக்குது, அழுகைகள் இருக்குது, புரியாத ஏன் என்று புரியாத காரியங்கள் இருக்குது. ஹல்லேலூயா. ஆனாலும் கூட கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு செய்த நம்ம பார்த்து நமக்கு வந்து வாசிக்கலாம். இந்த 43ஆம் வசனம், எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். அப்படின்னா 107 சங்கீதத்தை தயவுசெய்து நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. நேரம் கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் வாசிக்கும்போது ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தி, ஹல்லேலூயா, ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். அப்போ இந்த அதிகாரத்தில் எப்படி ஒரு 5 விதமான கூட்டத்தில் ஆண்டவருடைய கிருபையாகிய அன்பு வெளிப்பட்டு அதிசய அற்புதம் செய்து அவங்க கண்ணீர் விடுகிற, பயந்து கொண்டிருந்த, முடியாது என்கின்ற காரியங்களெல்லாம் எப்படி ஆண்டவர் நம்ம கூப்பிடும் பொழுது, ஜெபம் பண்ணும் பொழுது, உபவாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய கிருபை உண்டாகி, கிருபையாகிய அன்பு உண்டாகி, என்னுடைய மகள் கூப்பிட்றாங்க என்று சொல்லி அந்த இக்கட்டாகிய நெருக்கத்தில், ஆபத்திலிருந்து அதிசய அற்புதம் செய்து அவர் விடுவித்த மகிமையை நாங்கள் காண முடியும். அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 5 குரூப்புமே தப்பு பண்ண குரூப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. தப்பு பண்ண ஆட்களுக்கே ஆண்டவர் மன்னிச்சு மறந்து கிருபையினால் ஐசிய அற்புதம் செய்தார். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஜனமாகிய நமக்கு ஆண்டவர் செய்வது இன்னும் அதிகம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ண துரோகம், அருவருப்புகள், ஆண்டவருடைய துக்கப்படுத்தின காரியங்கள், அதெல்லாம் கூட ஆண்டவர் ஏற்ற வழியில் மன்னித்து மறந்து வாக்குத்தத்தம் கொடுத்து நம்புகிற ஜனங்களுக்கு பெரிய ஐசிய அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. நமக்கு செய்யாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னித்து மறந்து உடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட பெரிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துக்கிறார் புதிய ஏற்பாடில். அல்லேலூயா. அந்த ஒரு காரியத்தை உறுதிப்படுத்தி கொண்டு, அல்லேலூயா, அதை மேலே விசுவாச நம்பிக்கை வச்சு, நான் ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கிறேன், என் ஆண்டவர் என்னுடைய தகப்பன் கேட்பார், ஹல்லேலூயா என்று விசுவாசித்து நம்ம கேட்கும்போது நிச்சயமாகவே நம்முடைய இக்கட்டு, நெருக்கு, ஆபத்து, கண்ணீர், கவலை, இயலாது, முடியாது என்கிற எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் நமக்கு ஐசிய அற்புதங்களை செய்து நம்மை விடுவிக்கிற நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா.
இதை உணர்வதற்கு நாம் ஞானவானாய் மாறணும். யார் ஞானவான்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஞானம் யாருக்கு கிடைக்குது? ஆண்டுடைய வார்த்தையை அல்லேலூயா நித்திய ஜீவனை பெறும்படியாய் தேடுகிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வந்து, நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்தின்படி கர்த்தருக்கு பயப்படுகிற வந்து கர்த்தரை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா. இந்த ஞானத்தை குறித்து பேசுகிறது. அல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ விதமான படிப்புகள் இருக்குது, பிஹெச்டி இருக்குது, போஸ்ட் பிஹெச்டி இருக்குது. நல்லது, அதெல்லாம் நல்லது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான். ஆனால் அதை வச்சு கொண்டு நித்திய ஜீவனை பெற முடியாது. அது ஆண்டவருடைய நோக்கம், மெயின் நோக்கம் கிடையாது. அது ஒவ்வொருக்கும் தனி கொடுக்கப்பட தனிப்பட்ட ஆசீர்வாதம். எல்லாருக்கும் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம் நித்திய ஜீவனை பெறும்படியாக இந்த வேத புத்தகத்தில் கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகளை கொண்டு தேடுகிற நமக்கு நித்திய ஜீவனை ஆயத்தப்படுத்துகிற ஆண்டவர் நமக்கு இறங்கி நம்ம இதை அன்பு வைத்து அவர் கொடுக்கிற இம்மைக்கும் மறுமைக்கும் ஆவி ஆத்மா சத்துக்கும் எல்லா நன்மையிலும் கூட கொடுக்கிற ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அப்போ இவ்வளவு காரியம் செய்த ஆண்டவர் எனக்கு செய்வார் என்கிற உணர்வை தான் இந்த கிருபையை உணர்ந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆகவே இங்கே 5 விதமான குறிப்புகளை குரூப்பை பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, ஒருவேளை இப்படிப்பட்ட ஜனங்கள் அவங்கெல்லாம் பாவம் செஞ்சாங்க, தப்பு செஞ்சாங்க, அவங்கள ஆண்டவர் புரஜாதிகளை ஒப்பு கொடுத்தாரு, அலைஞ்சாங்க, துன்பப்பட்டாங்க. ஆனால் ஆபத்தில் கூப்பிட்ட பொழுது இறங்கி ஐசியம் செய்து அற்புதம் செய்து விடுவிச்சாங்க ஒரு குரூப்பு. அல்லேலூயா. 1லேருந்து 9ஆம் அதிகாரம் 10லேருந்து 16 வரைக்கும் பார்க்கும்போது அங்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு விரோதமாக கலகம் பண்ணி, அல்லேலூயா, ஆண்டுடைய வார்த்தைன்னு தெரிஞ்ச கூட ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கலகம் பண்ணி, ஆண்டுக்கு விரோதமாக கலகம் பண்ணி, ஆண்டுடைய நம்ம தூஷிக்கப்படும்படியே நடந்த இந்த ஜனங்கள் தண்டிக்கப்பட்டார்கள். ஆனாலும் கூட ஆபத்தில் கூப்பிட்ட பொழுது மன இறங்கி தன்னுடைய நாமத்தை இறங்கி அவளை விடுவித்தார். ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். 2வது குரூப்பு. ஹல்லேலூயா. 3வது குரூப்பு. ஹல்லேலூயா. அங்கு அவர்கள் நோய்வாய்ப்பட்டு மரண படுக்கையில், மரண பாதையில் போய் கொண்டிருந்த போது கூட அங்கே பாதக மார்க்கம், அக்கிரமத்தால் வருகிற நோய்கள் இருக்குது. இப்போ காலநிலை மாறினாலே வரக்கூடிய நோய் இருக்குது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே சொன்னேன் நான் காலையில், கிளைமேட் மாறுது, ஹியூமிடிட்டி கூடுது, வைரஸ் பாக்டீரியா கூடுது. அது ஆளாளுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி குறைய அது அதிகமாக மேற்கொள்ளும். இதனால தான் நம்ம பார்க்குற இந்திய இராணுவத்தில் அவங்களுடைய வருஷத்துக்கு 3 மாதம் அந்த அதுக்கான இன்ஜெக்ஷன் போடுவாங்களாம். நான் நல்லா இருக்கேன், திரகாத்தமாக இருக்கேன், நான் ஊசிலாம் போட மாட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, கட்டலை. ஏன்னா காலநிலை மாற்றத்தால் அவங்க உடல்நிலை பாதிக்கக்கூடாது என்பதற்காக. அது ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவர் அப்படி தங்களுடைய பாதகத்தால் வரக்கூடிய நோய்கள், எப்படி அக்கிரமத்தால் வரக்கூடிய நோய்களையும் கூட அவங்க ஆபத்தில் கூப்பிட்ட பொழுது தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கி ஆண்டவர் ஐசிய அற்புதம் செய்து விடுவிக்கிறார். அல்லேலூயா. இது 3வது குரூப்பு. 4வது குரூப்பு பார்க்குறோம். அவங்க கப்பலில் ஏறி கடல் பயணம் போகிறாங்க, வியாபாரம் பண்ணுறாங்க, ஆண்டவரே காற்று அனுப்புகிறாரு. அல்லேலூயா. இது என்னையா பெரிய இதாக இருக்குது, ஆண்டவர் ஆபத்தில் காப்பார், இவரையும் எப்படி காற்று அனுப்புகிறாரு. அல்லேலூயா. அநேக மக்கள் அவங்க நல்லா போயிட்டுருக்காங்க, ஆண்டவரை மறந்துடுறாங்க. அல்லேலூயா. தங்கள் வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்குது, எந்த குறையும் இல்லை, ஆண்டவரை மறந்துடுறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? காற்றை வரவிடுகிறாரு. அங்கே வாசிக்கிறோம், அவங்க போகிற படகு அல்லது கப்பல் ஆகாயத்துக்கும் பாதாளத்துக்கும் இறங்கின மாதிரி அது ஏறி இறங்கிட்டான். ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். அல்லேலூயா. எப்படி இருக்கும்? உயிரே இருக்காது, கையில் பிடிக்க முடியாது. அல்லேலூயா. இப்போ மாதிரி டெக்னாலஜி நிறையா இருக்குது, அப்போ உள்ள காலங்கள் அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன் அப்படி விட்டார் ஆண்டவர்? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீ நல்லா இருக்கிற நாட்களில் உன் ஆண்டவரை தேடு. அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், எப்பா உனக்கு நல்ல சுகத்தோடு இருக்க, பலத்தோடு இருக்க, நீ பிழைக்கிறதுக்கான எல்லாம் இருக்குது, உன் ஆண்டவரை தேடு. அல்லேலூயா. இந்த கூட்டம் ஆண்டவரை தேடாத கூட்டம். அல்லேலூயா. ஆண்டவர் இருக்கிறார் என்பதை காமிக்கணும், அவங்களுக்கு இப்படி ஒரு ஷாக் கொடுத்தா தான் ஆகும். அல்லேலூயா. உப்பா ஆண்டவர் நோக்கி கூப்பிட்றாங்க, ஆண்டவர் விடுவிக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவங்க ஆண்டவரையும் ஆண்டுடைய வல்லமையை அறிந்து கொண்டாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது 4வது குரூப்பு. 5வது குரூப்பு, ஆண்டவர் ஒரு குரூப்பு என்ன செய்கிறாங்க, ஒரு பெரிய கூட்டமாக என்ன பண்ணுறாங்க, உழைக்கிறாங்க, நல்ல தேசங்களை, நகரத்தை கட்டுறாங்க, வீடுகளை கட்டுறாங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது, நல்லா பயிரெலாம் நல்லா செழித்து வளர்ந்து எல்லாம் கிடைக்குது. அல்லேலூயா. அவங்க செழித்து வளர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க. ஆண்டு ஆசீர்வதிக்கிறார். ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கிடைச்ச உடனே ஐரோப்பா தேசத்து மக்கள் போல் என்ன பண்ணாங்க, இஸ்ரேல் தினத்தை போல் ஆண்டவரை மறந்து விடுகிறார்கள். அல்லேலூயா. எங்கே ஆண்டவர் அங்கே ஆறுகள் இல்லாத இடத்துல ஆறுகளை வரவிட்டார்,
செழிப்பை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. இப்போ எல்லாத்தையும் மாற்றிட்டார். மறுபடியும் பஞ்சமும் பட்டினியும் அந்த செழிப்பு மறைந்து போன காலம். இப்பொழுது ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் ஐஸ்வர்யமழை செய்து மறுபடியும் செழிப்பை தருகிறார். ஹல்லேலூயா. செழிப்பை தந்ததுனால இப்போ இவங்க ஆண்டவருடைய கிருபைகளை இறக்கங்களை உணர்ந்து கொண்டாங்க. ஹல்லேலூயா. நம்ம இதுக்கெல்லாம் போய் தான் ஆண்டவருடைய கிருபையும் ஐசியத்தையும் காணணுமா? ஹல்லேலூயா. இப்படி பண்ணவங்களுக்கு கிடைச்சது ஓகே, நம்மளும் அப்படி பண்ணி தான் நமக்கு கிடைக்கணுமா? அப்படி அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் கூட இருந்து பாதுகாக்கிறார், உச்சம் செய்கிறார், விடுவித்து ஐசிய அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த 5 குரூப்புக்கு பண்ண ஆண்டவர் ஆண்டவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரை செவிக்கிற நமக்கு இன்னும் அதிகமாக செய்கிறவர். ஹல்லேலூயா. அப்போது இன்றைக்கி நேரம் நிறைய இல்லை, ஆனாலும் கூட பார்ப்போம். பிரியமானவர்களே, நீங்கள் தயவுசெய்து 107ஆம் சங்கீதத்தை இங்கு சொல்லப்பட்ட கருத்தின்படி நீங்கள் தேடுவீர்கள் என்றால் இன்னும் ஆண்டவர் உங்களை போதிப்பார். ஹல்லேலூயா. அப்போது இந்த ஒரு காரியம் கேள்வி வருது. நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கேன், நான் ஆண்டவர் தான் சேவிக்கிறேன், எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் வருது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த உலகம் பிசாசுகள் இருக்கிறதுனால எப்பொழுதும் நமக்கு போராட்டம் வரலாம். ஹல்லேலூயா. நினைத்து பார்க்காத போராட்டம்லாம் வரலாம். ஆனால் தம்முடைய ஜனங்களும் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவரோடு கூட இருந்து விடுவித்து நமக்காக பெரிய ஐசிய அற்புதங்களை இன்றைக்கும் செய்கிறார். ஹல்லேலூயா. இது ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம பார்ப்போம். விளக்குவதற்கு அதிக நேரம் இல்லை. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம். இதையும் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. கேட்குற வசனத்தின்படி நீங்கள் வாசிங்க. ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 20 இங்கு ஒரு ராஜாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ராஜாவுடைய பெயர் என்ன என்று பார்க்கும் பொழுது அங்கு ஹல்லேலூயா அங்கு முந்திய அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். அங்கு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் என்று வாசிக்கிறோம். இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிக்கப்பட்டது. யூதா தேசம் என்றும் இஸ்ரவேல் தேசம் என்றும் 2ஆக பிரிக்கப்பட்டது. அங்கு தெற்கு தேசம் யூதா, வடக்கு தேசம் இஸ்ரவேல். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி 2ஆக பிரிக்கப்பட்டது. கர்த்தருடைய ஜனங்கள் 2 தேசம் 2ஆக பிரிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட வேளையில் அந்த யோசபாத் என்கின்ற ஒரு ராஜா மற்ற ராஜாக்களைப் போல் இல்லாதபடிக்கு அவன் ஆண்டவரை தேடுகிற, ஆண்டுடைய வழியில் நடக்கிற ஒரு நல்ல ராஜாவாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, அவன் என்ன பண்ணான் என்று பார்க்கும்போது 19ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கலாம். அந்த யோசபாத் எப்படி கர்த்தருக்குள் அவன் தன்னை மனம் திரும்பி ஆண்டவருடைய ஆலோசனைகளை ஏற்று நியாயப்பிரமாண சட்டத்தின்படி தன்னை நடக்க, தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த ஒரு நல்ல ராஜாவை பார்க்கலாம். 3-4 வசனங்களை வாசிக்கலாம். தேசத்தை விட்டு அகற்றி, அது 4 வருஷம் 3 வாசிப்போமே. 4 வாசிங்க. யோசபாத் எருசலேமிலே வாசமாக இருந்து திரும்ப பெயர்செபா தொடங்கி இப்ராஹிம் மலை தேசம் மட்டுள்ள ஜனத்திற்குள்ளே பிரயாணமாய் போய் அவர்களை ராஜா தன்னுடைய தேச மக்கள் மத்தியில் போய் அவன் ஆண்டவரை சொல்றான், பிரசங்கிக்கிறான். ஹல்லேலூயா. சுவிசேஷ ஊழியம் செய்கிறான். பண்ணி என்ன பண்றான்? பிரயாணமாய் போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் இதற்கு திரும்ப பண்ணினான். ஹல்லேலூயா. அவன் சுவிசேஷ ஊழியம் செய்து தன்னுடைய ஜனங்கள் விட்டுவிட்ட மெய் தெய்வமாக்கிய யெகோவா தெய்வத்தை கர்த்தரிடத்திற்கு அவன் ஜனங்களை திருப்பினான். எவ்வளோ பெரிய தான் திரும்பினது மட்டுமல்லாமல் ஜனங்களையும் திருப்பின ஒரு நல்ல ராஜா. ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியம் காணப்பட்டது. 1. அப்போ 3வது வசனம் வாசிங்க. ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி, அவன் விக்கிரகத்தை எல்லாம் தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் இவன் ஆண்டவரை மூலம் தேட ஆரம்பிச்சான். ஹல்லேலூயா. நம்ம எங்கே தேடணும்? இந்த வேத புத்தகத்தில் ஆண்டவரை தேடணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறையா சாட்சிகளை கேட்டோம். சௌரி சொன்னாங்க, வேத புத்தகம் உங்களுக்கு நன்றாக புரிவதற்காக தான் அடிப்படை உபதேசம். ஹல்லேலூயா. வேதம் தான் முக்கியம், அது புரிவதற்காக உங்களுக்கு அடிப்படை உபதேசம். ஹல்லேலூயா. 1 மாதம் லீவு போட்டு நான் எழுதி கொடுத்துருக்கேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். நான் கவலைப்பட்டது உண்டு. ஆனாலும் கூட அதன் பலனை இந்த நாட்களில் ஆண்டு கொடுக்கும்படியான கிருபை தந்தக்க நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் உங்கள் பெற்றோர்கிட்ட தயவுசெய்து கொண்டு போய் நீங்கள் முதல்ல ஒழுங்காக படிங்க. படித்தா மனசில் ஏற மாட்டுக்கு.
அல்லேலூயா. படித்தது உலக பிரகாரமான உயர் படிப்பு, ஒரு வாஞ்சை வேணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து சொன்ன முதல் வார்த்தையே மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. அது தெரியாமல் எப்படி மற்ற சத்தியங்கள் நமக்கு புரியும்? ஆகவே அது எனக்கு முதல்ல புரியணும். புரியட்டா கேளுங்க, எனக்குள்ளே கொண்டு வரப்படணும், செயல்படுத்தப்படணும். அல்லேலூயா. அப்படி என்றால் மற்றவர்களுக்கும் நான் சொல்ல முடியும். அல்லேலூயா. இந்த காரியம் நிறைவேறாமல் நம்ம நித்திய ஜீவனை பெற முடியாது. இதை வாசித்து பைபிளை அவங்களுக்கு ஈஸியாக புரியும், அதான் நோக்கம். ஆகவே ஆண்டுடைய வார்த்தை முக்கியமானது, முதன்மையானது. அது புரிவதற்கான ஒரு எளிய காரியம் கத்திருந்த காரியங்களை ஆசிரியப்பார். நீங்கள் நிறைய பேர் நீங்கள் புதுசாக வந்த யாருக்காவது நீங்கள் கொடுங்க, நீங்கள் முதல்ல தயவுசெய்து உட்காந்து படிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானலே, இந்த ராஜா ஜனங்களுடைய மனதை திருத்தினா. அவன் முதல்ல தன்னை மனம் திரும்பினான், பிறர் மனம் திரும்பும்படியான காரியங்களை அவன் அறிவித்தான். உங்களுடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு என்றார். சரி, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பார்க்குறாரு? எப்படிப்பட்ட மனுஷன் நல்லவன், இதெல்லாம் அவனுக்கு நன்மைகளை கொடுக்கும்படியான காரியம். கர்த்தருக்கு பயந்தவர் செய்தபடினால அந்த நன்மைகளை ஆண்டவரை கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமாக அங்கு அதை பார்த்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்படி அவன் தன்னுடைய தேசத்தை அவன் ஆண்டு ஆவிக்குள்ளாக மற்ற பாதுகாவெல்லாம் அவன் கொடுத்து வந்ததை நம்ம பார்க்குறோம். இப்படிலாம் இருந்தால் கூட திடீர்னு என்ன வந்தது? ஒரு 5 தேச மக்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பினார்கள். 1ஆம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மோவாப், அம்மோனியர் என்று சொல்லி பார்க்குறோம். அம்மோன் புத்திரர், மோவாப் புத்திரர், அம்மோனியர், அப்புறத்தில் உள்ள மனுஷர் ஆமாம் சீரியர் என்று பார்க்குறோம். சேயீர் மலை தேசத்தை சேர்ந்தவங்க. அப்புறத்தை பார்க்கும்போது அது 23 வருஷத்தில் சேயீர் மலை மக்கள். ஒரு 5 கூட்ட மக்கள், 5 தேசத்து மக்கள், 5 தேசத்து ராஜா அவங்க படையோடு இந்த ராஜாவுக்கு எதிராக வந்ததை நாம் பார்க்குறோம். அல்லேலூயா. இவன் நல்லா தானே இருந்தான், ஆண்டுடைய பிள்ளையாக தானே இருந்தான், ஆண்டுக்கு பிரியமானதானே வாழ்ந்தான். அல்லேலூயா. ஆனாலும் 5 கூட்ட மக்கள் எழும்புனாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் நல்லா இருக்கீங்க, ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கீங்க, யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலை, ஆண்டுக்கு பிரியமாக தான் நீங்கள் வாழ்கிறீங்க. அல்லேலூயா. பிசாசு உங்களுக்கு விரோதமாக ஆட்களை கொண்டு வருவான், காரியங்களை கொண்டு வருவான், எதிரான காரியங்களை கொண்டு வருவான். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது 3ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அப்பொழுது யோசபாத் பயந்து, இந்த காரியத்தெலாம் பார்த்து பயப்படுறான். அல்லேலூயா. திடீர்னு 5 பேர் எதிரி தேசத்தில் வந்தாங்கன்னா எனக்கு பயம்தான் வரும். அல்லேலூயா. பயப்படுறதை பற்றி தப்பு கிடையாது, ஆனால் என்ன செய்யணும் அதுக்கு அடுத்தது அது முக்கியமான காரியம். அல்லேலூயா. வாசிக்கலாம் 3ஆம் வசனம். அப்பொழுது யோசபாத் பயந்து, சரி அதோட முட்டுறோம். பயந்து, இவன் பயந்துட்டான், நல்லது. அடுத்தது என்ன பண்றான்? வாசிங்க. கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அல்லேலூயா. இவன் பயந்தான், ஆனாலும் கூட ஆண்டவர் தேடுறான். ஆண்டவர் தேடுனா என்னது? ஆண்டவரை இன்னும் அதிகமாய் அறியும்படிக்கு, புரியும்படிக்கு. அல்லேலூயா. அந்த வேத வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது பார்க்கும்படிக்கு இப்படியாக அவன் ஹல்லேலூயா. அங்கு ராஜாவிடத்திலும் ஆசாரியத்தில் மாத்திரம் வேத புத்தகம் உண்டு அந்த காலத்தில். ஆகவே அப்படிப்பட்ட அந்த வேத புத்தகத்தை எடுத்து ஆசாரியர்களை கூட்டி, ஜனங்களை கூட்டி, அவங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி ஒரு தைரியப்படுத்த ஜெபம் பண்ண, உபவாச ஜெபம் பண்ண, அந்த எதிரான காரியங்கள் மாறும்படி உபவாசம் பண்ணும்படி அவன் ஆண்டவரை தேடுறதுக்கு ஒருமுகப்பட்டான். அல்லேலூயா. 2 காரியங்கள். 1 ஆண்டவரை தேடுதல், 2வது ஜெபம் பண்ணுகிற உபவாசம். 2 காரியங்களை முதல்ல செய்ய ஆரம்பித்தான். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே யூதா ஜனங்கள் அப்போ இந்த 2 காரியமும் எதுக்காக? ஆண்டவர்கிட்ட ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும்படியாக, ஒரு சகாயம் கிடைக்கும்படியாக. நான் ஆண்டவர் எப்படி நெருக்கத்தில், இப்படிப்பட்ட ஆபத்தில் ஜனங்களை கூட்டி ஒரு உபவாச ஜெபம் வச்ச, இன்னும் ஆண்டவர் அறியும்படியான காரியங்களை செய்கிற ஒரு காரியத்தை ராஜா அங்கு முன்னின்று செய்ததை நான் பார்க்குறோம். நோக்கம் என்ன? எப்படியாகிலும் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனிடமிருந்து ஒரு சகாயம், உதவி கிடைக்கும்படியாக அங்கே கூடினாங்க. அல்லேலூயா. உடனே ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கதரிசியை அனுப்பி, அல்லேலூயா, கர்த்தருடைய ஆவி இறங்கினால தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? அல்லேலூயா. இந்த ராஜா எப்படி புலம்புறாரு பாருங்க. 12ஆம் வசனம் நல்லா குறிச்சிங்க, வீட்டில் போய் வாசிங்க. சீக்கிரம் வாசி கடந்து போகலாம். நானே வாசிக்கிறேன். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயந்திருக்க எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. அல்லேலூயா. உண்மையிலே பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு
நம்ம நிலைமை அநேக நிலைமை இப்படி தான் இருக்குது. ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க, இப்படி எதிரான காரியம் வந்து தெரியலை. அதை எதிர்கொள்ள எங்களுக்கு பலன் இல்லை. அல்லேலூயா. மறுபடியும் அதை நினைத்து எங்கள் ஆவி முறிந்து போயிற்று என்று சொல்லுகிற அந்த ஒரு துக்கப்பட்ட நிலைமை, ஒரு பரிதாபமான நிலைமைக்குள்ளாக கொண்டு போவதை பார்க்கிறோம். ஆனாலும் கூட இந்த ராஜா ஆண்டவரை தேடின அப்படினால, உபவாசப்பட்டு ஜெபம் பண்ண அப்படினால ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருது தீர்க்கதரிசி மூலமாக. அல்லேலூயா. சகல யூதா கோத்திரத்தாரே, 15 வசனம், எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. அல்லேலூயா. நீங்கள் பயப்படுறீங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க அப்படின்னு சொல்லி அது ஏன்னு அடுத்தது சொல்ல போகிறாரு. அல்லேலூயா. இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு யுத்தம் ஆண்டவருடையது. அல்லேலூயா. இந்த ஆபத்து காலத்துலேயும் நீங்கள் தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட வரணும். அல்லேலூயா. நான் நல்ல பிள்ளை தானே, நானுடைய பிள்ளை தானே, நான் என்ன பாவம் செஞ்சேன், எல்லாம் பேசாதீங்க. அல்லேலூயா. எல்லாம் அறியாமல் பேசக்கூடாது. ஆண்டவர் இது எதுக்கு வந்தது எனக்கு வந்து தெரியாது, ஆனால் நீங்கள் எங்களுக்கு உதவுங்க, நீங்கள் எனக்கு சகாயம் பண்ணுங்க ஆண்டவரே, நீங்கள் தான் முடியும், உங்களால் மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. அல்லேலூயா. நம்மளை தாழ்த்த படிக்கணும். அல்லேலூயா. அப்படி பண்ணும்போது அங்கு ஆலோசனை வந்தது, நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதீங்க, நாளைக்கு அவருக்கு எதிராக புறப்படுங்கள். அல்லேலூயா. யுத்தத்துக்கு நம்ம கண்டிப்பாக போய் ஆகணும், ஃபேஸ் பண்ணி ஆகணும். அல்லேலூயா. ஆனால் ஆண்டு கூட வருவார். கைவித்தி எல்லாம் சொல்லுங்கள். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் எபேசியரில் ஆவிக்குரிய யுத்தம் இருக்குது. அதை நம்ம எப்படி போடணும் என்பதை அதற்குரிய ஆயுதங்களோடு கூட நம்ம தரித்து நம்ம போடணும். அல்லேலூயா. அதெல்லாம் சொல்லிக்க நேரம் இல்லை, பார்ப்போம், தொடர்ந்து பார்ப்போம். இந்த ஒரு நாளில் முடியாது. இப்படி இருக்கும் பொழுது கர்த்தரை நம்புங்க, அவருடைய வார்த்தையை நம்புங்க என்று சொல்லி யோசபாத் ஜனங்களுக்கு சொன்னார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை தேடணும், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணோம். ஆண்டுடைய வார்த்தை தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு வந்திருக்குது. இந்த ஆண்டுடைய வார்த்தையை நம்ம நம்புவோம் என்று சொல்லி அப்போ என்ன சொன்னாங்க? அல்லேலூயா. ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி ஆண்டவரை துதிப்பதற்காகவும் அங்கே ஒரு பெரிய கூட்டத்தை அங்கு ஆயத்தம் பண்ணி யுத்தம் தான், ஆனால் நம்ம ஆண்டவரை துதிப்போம். அல்லேலூயா. ஏன்னா அந்த ஆண்டவர் வெற்றியை தரப்போகிறார். அந்த விசுவாசம் தான் ஆண்டவரை துதிக்க முடியும். ஆகவே பிரியமானவர்களே, உங்களுக்கு எதிரான உங்கள் போராட்டங்களிலே நீங்கள் ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரை இந்த போராட்டத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஏன்னா நீங்கள் எனக்காக வழக்காடி எனக்காக யுத்தம் செய்து நீங்கள் வெற்றி தர போகிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்படி தான் ஜெபம் பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது அல்லேலூயா, ஆண்டவர் யுத்தம் பண்ணதுனால என்ன ஆச்சுதுன்னா, அங்கே கூடி வந்த 5 தேச மக்களுக்கும் உள்ளாக அங்கு யுத்தம் கலக்கும்படியான ஒரு பெரிய குழப்பத்தை அங்கு ஆண்டவருடைய வல்லமை உண்டு பண்ணிற்று. அல்லேலூயா. எனவே தான் அந்த 5 தேசத்து மக்களும் மாறி அங்கு ஆண்டவருடைய வல்லமை புறப்பட்டதுனால தங்களுக்குள்ளாக பகை உண்டாக்கி அது ஒவ்வொருத்தரோட கொல்லத்தக்கதாக மாறி போயிற்று என்று பார்க்குறோம். அல்லேலூயா. இன்னும் வேறு இடத்துல வாசிக்கிறோம், தாறுமாறுகளின் ஆவியை அங்கு அனுப்பினார் என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த சிரியா தேசத்தில் இன்றைக்கு அதை பார்க்க முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தம்முடைய ஜனங்களுக்காக பெரிய ஐசியமான அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. அவங்க என்ன நடந்தது, அந்த இவங்க போய் பார்க்கும்போது எல்லா ஜனங்களும் தங்களுக்குள்ளே வெட்டி அவங்க செத்து கிடந்தாள்னு பார்க்குறோம். 5 தேசத்து மக்களும் எதிராக யார் வந்தாலும் எல்லாரும் வெட்டிட்டு செத்து போயிட்டாங்க. அல்லேலூயா. 3 நாள் ஆச்சு தான் அவங்களுடைய உடைகளையும் அவருடைய ஆயுதங்களையும் உரிந்து கொள்வதற்கு. அல்லேலூயா. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளோ பெரிதாக இருந்தது. 29 கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துக்களோடு யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். மேலே எழுந்திருப்போமா? அல்லேலூயா. பிரியமானவர்களே, 2 வாரமாக பிரசங்கம் பண்ணுறதுக்கு நேரம் கிடையாது. நீங்கள் தயவுசெய்து வீட்டுக்கு போய் சங்கீதம் 107ஐயும் 2 நாளாக 20ஐயும் நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் வாசிங்க. அடுத்த வாரமும் கண்டினியூ பண்ணும். கர்த்தர் கொடுக்குற அளவுக்கு நிச்சயம் அவர்களோட பேசி உங்களை திடப்படுத்தி எப்படி ஆண்டவரத்தில் வந்த பொழுது தம்முடைய ஜனங்களுக்கு அவர் ஐசியர்ப்பம் செய்தாரோ அப்படியே செய்து தம்முடைய கிருபையை வழங்க பண்ணுவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஞானவான்கள் உம்முடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்களே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் எவ்வளவு இரக்கமுள்ளவர், தயவு உள்ளவர். உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆபத்திலே, கண்ணீரிலே, வியாதியிலே, பலகீனத்திலே உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது நீர் மானாய் இறங்கி உம்முடைய கிருபையினாலே ஐசியங்களை அற்புதங்களை செய்து நீர் மகிமையை செய்து யுத்தம் பண்ணி நீர் அப்பா நீர் பெரிய ஐசியத்தை அற்புதத்தை கட்டளிட்டு விடுதலை கொடுத்தீர், இளைப்பாறுதலை கொடுத்தீர். இன்றைக்கும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள்
ஆண்டவரே சோர்வோடு எனக்கு ஏன் இப்படி வந்தது என்கிற கேள்விகள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களுக்கு காரணங்கள்லாம் தெரிய வேண்டாம் ஆண்டவரே. ஒருவேளை எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்களாக இருந்தால் தயவாக நீங்கள் மன்னிங்க ஆண்டவரே. நமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. யாக்கோபு யாராலே தகப்பனே விடுவிக்கப்படும் என்று தீர்க்கதரிசி கேட்டாரே, அப்பா உம்மால மாத்திரம்தான் முடியும் ஆண்டவரே. கேளையாத்தின் பிசின் தேலை இல்லையோ அப்பா இருக்கு ஆண்டவரே, எங்களுக்கு பிரயோஜனப்படாத ஆண்டவரே. நீங்கள் தான் எங்கள் மருந்து, நீங்கள் தான் உங்களுடைய ரத்தம் தான் எங்களுக்கு மருந்து, நீங்கள் தான் எங்கள் மருத்துவர். எங்களை விடுவிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. கண்ணீரோடு கவலையோடு வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, யோசபாத் ஆண்டவரை எப்படி மனம் திரும்பி ஜனங்களுக்கும்படிய வழியை உபதேசித்து ஆபத்தில் உம்மை நோக்கி கூப்பிட்டு உம்மை தேடி உம்மை கூப்பிட்ட பொழுது நீங்களே வந்து யுத்தம் செய்த அந்த மகத்துவத்தை நாங்களும் எங்களுடைய பிரச்சனையில் ஆண்டவரை நீங்கள் இடைபடுகிற உம்முடைய ஆலோசனையின்படி நாங்கள் நடக்கிற இதனால் நம்முடைய கிருபை இரக்கத்தினால ஐசி அற்புதத்தில் ஒரு பெரிய விடுதலை ஆண்டவரே, ஒரு வெற்றி ஆண்டவரே, ஒரு மன களிப்பு ஆண்டவரே. ஹல்லேலூயா, மகா கம்பீரமாய் துதிக்கும்படிக்கு ஆண்டவரே உம்முடைய கிரியை வெளிப்பட்டதே நாங்களும் எங்களுடைய கண்ணீர் கவலையில் அதை சொல்லி துதிக்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய கிரியை வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மனம் திரும்பி ஆண்டவரே ஜெபிக்கிற கூப்பிடுகிற உபவாசிக்கிற உம்மை மகிமைப்படுத்துகிற துதிக்கிற காரியத்தில் நாங்கள் உம்முடைய சகாயம் பெறுகிற காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கண்கூடாய் அனுபவிக்கத்தக்கான நீங்கள் கிருபைகளை இரக்கங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அநேகருக்கு சாட்சியாக சொல்லி எங்கள் ஆண்டவர் இப்படிப்பட்டவர்னு சொல்லி மகிமைப்படுத்தும்படியான ஐசி அற்புதங்களை எங்கள் எல்லாருக்கும் சேர்ந்து நீங்கள் ஆசீர்வதிங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். அடுத்த வாரத்துக்குள்ளாக 107 சங்கீதத்தையும் 2 நாளாக 20 அதிகாரத்தையும் எல்லாரும் வாசித்து இன்னும் விசுவாசத்தில் பலப்பட நீங்கள் கிருபைதாங்க ஆசீர்வதிங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த செலவங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம். அப்பா பிதாவினுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு என் ஆபத்து காலத்தில் நான் ஆண்டு நோக்கி கூப்பிடுவேன், அவரை தேடுவேன், அவரை உயர்த்துவேன். எனக்கு அதில் சொல்லப்பட்டபடி என் ஆண்டுடைய கிருபையினால் ஐசி அற்புதம் அவரே எனக்காக எல்லா காரியங்களையும் செய்து ஆசிர்வதிப்பார் என்கிற விசுவாசத்தை இன்றைக்கு பெற்று தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளையோடு கூட அன்படி நடக்கிற பிள்ளையோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சகாலமும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.